எடி சீக்கிரம் வா, பஸ்ஸுக்கு நேரம் ஆயிட்டு. அப்பெல்லாம் கொண்டு விட மாட்டாங்க. கேட்டுச்சா? நீ போமா, நான் வாரேன். சீ, நிம்மதியா குளிக்க கூட விட மாட்டான். என்ன நீயும் போ, எனக்கு என்ன? ஏமா ஏம்டி எதுக்கு கடந்து அலறியா? நானும் குளிச்சிட்டு இருக்கேன்னு தெரியுங்களா? சும்மா நொய்யி நொய்யின்னுக்கிட்டு சீக்கிரம் வா சீக்கிரம் வான்னா குளிச்சு முடிச்சு தானே வர முடியும். சும்மா நிம்மதியாவே கிளம்பி விட மாட்டேங்க. ஆமாம்மா, ஆமாம், எனக்கு தேவைதான். உனக்கு பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணிய பற்றியா என்ன சொல்லணும்? இஷ்டம் இருந்தால் சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்பு, இல்லைன்னா என்னவும் பண்ணு. புரியுதா? பஸ்ஸை விட்டுட்டு நின்னா அதுக்கப்புறம் அப்பாலாம் கொண்டு விட சொல்ல மாட்டேன். நியாயம் பேசுகிற நியாயம். சரி, நான் சீக்கிரம் கிளம்பி நீ போ. முதல்ல எனக்கு டிஃபன் பாக்ஸ்லாம் எடுத்து வை, நான் இப்போ வாரேன். லிட்டி, கீதா, அசைன்மெண்ட் எல்லாம் எழுதிட்டியா? ஆமாம்க்கா, எல்லாமே எழுதிட்டேன் பார்த்துக்க. ஆனால் இங்கிலீஷ் அசைன்மெண்ட் மட்டும் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். பயமாக இருக்கு. யாம்டி, அது கடந்து ஆடுமே. நீ மார்க் வேற குறைப்பேன்னு சொல்லியிருக்கு. என்ன பண்ண போற? ஆமாம் பத்தியா, மார்க் வேற குறைப்பேன்னு சொல்லியிருக்க. என்ன பண்ண? ஐயோ, ஒன்றுமே ஓட மாட்டேங்குது. சரி, நாளைக்காவது கொண்டு வந்துரு. இன்னைக்கு ஒருவேளை அது மார்க் குறைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1 மார்க் தானே போகும். பார்த்துக்கலாம். இல்லைனா லைட்டாக எக்ஸ்கியூஸ் கேட்டு பாரு, என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஆட்டுமாக்கா. சே, காலையில் வந்த உடனே அப்செட் ஆயிடுச்சு. அம்மா, நீ இன்னைக்கு அதை பார்த்தியா? இல்லைம்மாக்கா, ஸ்டாஃப் ரூம் வழியாக தான் நான் வந்தேன். அதில் நம்ம மேக்ஸ் சாரு அப்புறம் சோஷியல் சயின்ஸ் டீச்சர்லாம் உட்காந்துருந்தாங்க. இங்கிலீஷ் டீச்சரை நான் பார்க்கல பார்த்துக்க. ஒருவேளை லீவாக இருக்குமோ? அப்படியா? பார்க்கலையோ? இருண்ணா, மீனாட்ட கேட்டுட்டு. கேட்டு பாரு. மீனா. சொல்லுமாக்கா. என்ன? இன்னைக்கு நீ இங்கிலீஷ் டீச்சரை பார்த்தியா? இங்கிலீஷ் டீச்சரா? பார்த்த மாதிரி தெரியல. யா? இல்லை, சும்மா தான் கேட்டேன். அப்பாடா, ஜாலி. ரம்யா, இங்கிலீஷ் டீச்சர் நிஜமாவே வரல போல. அப்படியா? உன் லக்கு. அப்படிதான் போல. கடவுளே, எப்படியாவது காப்பாத்திருப்பா. மைக்கிள், இல்ல என்னமாக்கா சொல்லு. நீ அசைன்மெண்ட் எல்லாம் எழுதிட்டியா? எப்படி? ஓ, அசைன்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்களா? நீ சொல்லிதான் எனக்கு ஞாபகமே வருது. அடப்பாவி, உனக்கு நான் பரவாயில்ல போலையே. நானாவது 2 அசைன்மெண்டாவது எழுதிட்டு வந்தேன். நீ அது கூட எழுதலை போல. என்ன சாமி இப்படி சொல்லியா? நீ இப்படி எழுதலாம்? டேய், நானே 2 தான் எழுதியிருக்கேன். இன்னும் 2 பேலன்ஸ் இருக்குல்ல. எப்படியோ போ, 2வது நீ எழுதினில்ல. நான் பாரு வெறும் கையை வீசிட்டு வந்திருக்கேன். எப்படி நான் அன்னைக்கு வெளியில தான் நிக்கணும் போல. அப்படி ஒருவேளை வெளியில அனுப்புனாங்கன்னா நானும் உங்க கூட வாரேன்னா எழுதலன்னு சொல்லிட்டு வாரேன். இதான் மக்கா உன்ட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. லேய் மைக்கிள், உனக்கு பிடிச்ச டீச்சர் வந்திருக்காங்க பாரு. ஐ ஆமா, நம்ம சோஷியலே